ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 நிமிட்ஸ்லயே பால்கோவா எப்படி செய்யறது பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான பால்கோவா ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே வீட்ல செய்யறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஈஸியா 5 நிமிட்ஸ்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த பால்கோவாவை செஞ்சு வச்சுட்டு நீங்க கேசரி பாயாசம் எதுல போட்டீங்கன்னாலும் சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க. இப்போ பால் கொதிச்சிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நான் 10 ரூபாய் பாக்கெட் பால் பவுடர் ஒரு 4 பாக்கெட் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மில்க் பவுடர் போட்ட உடனே சீக்கிரமா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இதுலயே நீங்க பால்கோவா பன் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க பன்னுக்குள்ள உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். நான் கம்ப்ளீட்டான பால்கோவா செய்யறதுனால கடாயில இருந்து விட்டு வர்ற வரைக்கும் கிளறி கொடுத்து இறக்கிக்கிட்டேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.